தங்கச்சி கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. ஒரே ஜாலி தான். என் சிஸ்டரோட மேரேஜுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மேரேஜ் வேறு இருக்குது. ஸோ போகிற வழியில் அந்த துறையூர் அப்படின்ற ஊருக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக என் தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு நைட் ரீச் ஆகிடலாம். அங்கேயும் ரிசப்ஷனை முடிச்சுட்டு மறுநாள் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு சென்னை கிளம்பிடலான்றது தான் பிளானே. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் காரில் லாங் ட்ரைவ் போகிறனால ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நல்லா பாட்டை போட்டு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டே போனோம். ஆனால் எப்போவுமே எனக்கு லாங் ட்ரைவ் பண்ணால் வாமிட் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த தடவை எனக்கு வாமிட்டு சென்சேஷனே இல்லை. ஒரே ஜாலியாக இருந்துச்சா. என்ன பாப்பாவுக்கு வேறு லைட்டாக உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுச்சு. போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா கடை பேர் என்னமோ இட்லி தோசை கடை. ஆனால் கடையில் வந்து டிஃபன்லாம் கிடையாது, ஒன்லி டீ காஃபி மட்டும் தான் சொன்னாங்க. அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை. ஆனால் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆளுக்கு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற இடத்துல எப்படியும் ஒரு 10 ஸ்டாப்பிங்காவது நின்றுப்போம். வீட்டில் என்னமோ குடிக்கிறது ஒரு டீயோ காஃபியோ. ஆனால் ட்ராவல்னு வந்துட்டால் 10 டீ காஃபி எங்கிட்ட இருந்து போகுதுன்னே தெரில. ஒரே ஜாலியாக போயிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க.